Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ நான் காளான் ஃப்ரை தான் பண்ண போறேன். நான் இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா சிப்பி காளான் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா சுஜி ஸ்கூல் விட்டு வர டைம் ஆயிடுச்சு. நான் சிப்பி காளான் ஒரு பேக்கேஜ் எடுத்து வச்சிருக்கேன் பொரிக்கலாம் அப்படினு. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் வீட்லயே அரைச்ச கரம் மசாலா தூள், கடலை மாவு ஒரு ஸ்பூன், அரிசி மாவு ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன். பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு. இந்த கப்ல பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன். மிக்சிங் பண்ண ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ காளானை கழுவிட்டு வந்துடலாம். காளான் பாத்தீங்கன்னா இப்படி இதழெல்லாம் இருக்கு, வரிசையா பாத்தீங்கன்னா கொத்தா இருக்கு. நம்ம ஒவ்வொரு லேயரா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அப்போ நம்ம கலக்கி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு பீஸா நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுல சுத்தம் பண்ற அளவுக்கு ஒன்றும் ஒரு குப்பையும் இல்லை, நல்லா கிளீனாவே இருக்கு. பாத்தீங்கன்னா இப்படி வருது, லேயர் லேயரா அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. பாத்தீங்கன்னா காளான்ல கொடை காளான் ஒன்று, சிப்பி காளான் ஒன்று, 2 இருக்கு. நாம இன்னைக்கு எடுத்திருக்கிறது சிப்பி காளான். இப்போ நான் லேயரா தனித்தனியா அப்படியே பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கிட்டில் இருக்க சுடு தண்ணியை இதில் ஊற்றி நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். மிதமான சூடாக தான் இருக்கு. நல்லா அலசிக்கலாம் காளானை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு தேவையான கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் பவுல் எடுத்து வச்சிருக்கேன், மிக்சிங் பவுல். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கடலை மாவு. பாத்தீங்கன்னா வீட்லயே அரைச்ச கரம் மசாலா. பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஃபுட் கலர். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டோம். உப்பு மட்டும் கலக்கிட்டு நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். காளானும் இதில் நான் கலக்கி வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நாம் பொரிச்சிக்கலாம். கூடவே டீயும் நம்ம வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காளான் நல்லா ஊறிடுச்சு. காளான் 65 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் ஆவி பறக்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பவுலில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம காளானை பொரிச்சுக்கலாம். நம்ம ஒரு பாட் போட்டாச்சு, நல்லா வெந்துட்டுருக்கு. திருப்பிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1 போட்டோம், அதனால் கிறிஸ்பியாக வந்திருக்கு. எடுத்தாச்சு. மறுபடியும் இன்னொன்று போட்டுக்கலாம். காளான் 65 எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம டீ வடிகட்டிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளான் 65 ஒரு பவுலில் நான் வச்சுருக்கேன். கார்னிஷ்காக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எண்ணெயில் பொரித்து 2 வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கப் எடுத்து வச்சுருக்கேன் சாசரோட. சுஜி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டா. அவளுக்கு இப்போ நான் வந்து காளான் 65ம் டீயும் தரப்போகிறேன். வாங்க எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் இன்னொரு கப்புன்னு சாசர் எடுத்து வச்சுருக்கேன் எனக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ வந்து ஊற்ற போகிறோம் கப்பில். இந்த மாதிரி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா காளான் டீ சர்வ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கப்லேயும் நம்ம டீ ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா காளான் 65 பார்த்தோம். இந்த மாதிரி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சாதத்துக்கும் கூட சைடிஷாக நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் யூஸ் பண்ணி நான் வந்து 65 செஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. மேலும் புது புது வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. Thanks for watching. Tata, bye bye. ஸ்வீட்டாக போகட்டும் இந்த ஈவினிங் உங்களுக்கு. Have a nice day.